வல்லாரைக்கீரை சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயை வச்சு 2 ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துங்க. எண்ணெய் சூடு ஏறினதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துங்க. இப்போ இது நல்லா சவந்துச்சு. இப்போது ஸ்லைஸாக கட் பண்ண ஒரு வெங்காயம், 2 காஞ்ச மிளகா சேர்த்துங்க. இப்போ இது நல்லா வதங்கிச்சு. நம்ம வல்லாரைக்கீரையை சேர்த்துக்கலாம். புளி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்து தேங்காய் தூள் சேர்த்து இதை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். சட்னி அரைச்சின்னு வந்தாச்சு. இப்போ கடுகு சீரகம் தாளித்து கொட்டிக்கலாம். சுவையான வல்லாரைக்கீரை சட்னி ரெடி. ஒரு ஹெல்த்தியான புதினா சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயை வச்சு 1 ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடு ஏறினதும் 10 சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி சேர்த்துங்க. இது நல்லா வதங்கினதும் 2 வரமிளகாய் சேர்த்துங்க. இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது கழுவி வச்ச புதினாவை சேர்த்துங்க. இது 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஒரு சின்ன சைஸ் புளி சேர்த்துங்க. 1 ஸ்பூன் ஒற்றைக்கடலை துருவின தேங்காய் சேர்த்து அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சின்னு வந்துடலாம். கடுகு சீரகம் தாளித்து சேர்த்துங்க. பேன் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துங்க. கட் பண்ணி வச்ச பிரண்டையை பொன்னிறம் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துங்க. நல்லா வதங்கந்தோம் 10 சின்ன வெங்காயம், 2 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா, 4 பல் பூண்டு இதை சேர்த்துங்க. வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. வறுத்து வச்ச நம்ம பிரண்டையும் தேங்காய் தூள் சேர்த்து உப்பு போட்டு மிக்சியில் அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ சட்னி அரைச்சின்னு வந்தாச்சு. கரண்டி வச்சு எண்ணெய் சேர்த்துங்க. எண்ணெய் சூடு ஆனதும் கடுகு சீரகம் கருவேப்பிலை தாளித்து இந்த சட்னியில் சேர்த்துக்கலாம். சூப்பரான பிரண்டை சட்னி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.